4K மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் இனிய ஈது பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பெருநாளில் எங்கள் ஊர் காயல்பட்டினத்தில் நம்ம இருக்கிறோம். எங்கள் ஊரில் இந்த கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கும், இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் என்னென்ன வழிபாடுகள் இந்த ஈது பெருநாள் மூலமாக நடக்கும், எங்கே வச்சு நடக்கும் அப்படிங்கிற ஒரு சிறு தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, ஈது பெருநாள் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு மாதம் முழுக்க நோன்பு வச்சுக்கிட்டு அந்த நோன்பினுடைய பரிகாரமாக தான் இந்த ஈது பெருநாள், அந்த கொண்டாட்டமாக இந்த ஈது பெருநாளை இஸ்லாமியர்கள் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். இப்படிப்பட்ட இந்த ஈது பெருநாளில் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் என்ன வணக்க வழிபாடுகள் ஒட்டுமொத்த உலக முஸ்லீம்களுக்கும் ஒரே மாதிரி நடக்கும் அப்படின்னு பார்த்தா, சூரியன் உதிச்சதில் இருந்து சரியாக 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த நேரம் ஸ்டார்ட் ஆகிடும். அதில் இருந்து இந்த பெருநாள் சிறப்பு தொழுகையை நிறைவேற்றுவதற்காக பள்ளிவாசலுக்கு அல்லது திடலுக்கு செல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட அந்த சிறப்பு தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சிறப்பு தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஹுத்துபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேருரை நடக்கும். அதில் நோன்பினுடைய சிறப்புகள், இந்த ஈது பெருநாளுடைய சிறப்புகள், அதில் இருக்கக்கூடிய நன்மைகள், நன்மை ஏவுறது, தீமையை தடுக்கக்கூடிய விஷயங்கள், நோன்புக்கு பின்னாடி நம்ம திரும்ப எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஏகப்பட்ட அறிவுரைகள் அதில் சொல்லப்படுவதை நம்ம பார்க்க முடியும். இப்படிப்பட்ட இந்த சிறப்பு தொழுகையும் இந்த குத்துபா பேருரையும் முடிஞ்சதுக்கு பின்னாடி இதனுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய மக்கள் ஒருத்தருக்கொருத்தர் சந்திச்சுக்கிட்டு அந்த அன்பை பரிமாறிக்கொள்வாங்க. பெருநாள் வாழ்த்துக்கள் மக்கள் சொல்கிறத நம்ம கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் மிக்க ரமலானுடைய ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். இந்த நல்ல நாளில் இறைவனை வணங்கி வாழ வேண்டும், இல்லாதோருக்கு வழங்கி வாழ வேண்டும், எல்லா மக்களோடும் இணங்கி வாழ வேண்டும் என்ற இந்த ஈகை திருநாள் பெருநாளை கொண்டாடுகின்றோம். உங்கள் அனைவர்களுக்கு ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை வாசிங்க எல்லா மக்களும். எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக்க நோன்பு பெருநாள் என்னும் ஈத் உல் ஃபித்ர் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஈத் முபாரக் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். இந்த வருஷத்தை போல எல்லா வருஷமும் நல்ல சீர் சிறப்புடனும் சந்தோஷத்துடனும் எல்லா மதத்தவர்களும் ஒற்றுமையாக இருந்து சந்தோஷத்துடன் குதூகலத்துடன் அடுத்த வருஷம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கவும் பெருநாளை
உலக மக்கள் அனைவர் மீதும் கொள்ள இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அமைதியும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு பார்த்தோன்னா ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஒர்க்கை மீடியா நேயர்களுக்கு ஒர்க்கை மீடியா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களுக்கு. 30 நாள் நோன்பு நோற்று அல்லாஹ்வின் கிருபையால் இன்று ஈதுல் ஃபித்ர் தொழுகையை முடித்து எல்லாரும் முசாபா செய்து சந்தோஷமான முறையில் பள்ளியில் தொழுகை முடித்திருக்கிறோம். துஆ செய்யுங்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. எல்லா மக்களும் சுத்தமாக உலக மக்கள் முஸ்லீம்களும் நல்ல மன அமைதியோடு வாழ்வதற்கு வல்ல நாயின் அருள் பாலிப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. சுக்ரன் ஜஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த பள்ளிவாசலை உருவாக்கிய மகான் சையத் அஹ்மது ஒலியுல்லா மற்றும் இந்த பகுதியைச் சார்ந்த மிகப்பெரிய கல்விமான்கள், அறிவு ஜீவிகள், மார்க்க அறிஞர்கள் அவர்களை தான் தனியாக அவருடைய வரலாற்றை பாதுகாக்கும் வகையில் பெயர் பட்டியலோட இந்த அடக்க ஸ்தலத்தில் நம்ம பார்க்குறோம். யாரு சூப்பராய் துணை மாப்பிள்ளையா? இது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தா, ஹுத்பா பேருரை நிகழ்த்திய அந்த ஆலிம் பெருந்தகை அவர்களை அப்படியே பைத்து சொல்லி அழைச்சிட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய மகான்களுடைய அந்த அடக்க ஸ்தலத்தில் ஜியாரத்து செய்யக்கூடிய வழக்கத்தை 2 பெருநாள் தொழுகைக்கு பின்னாடி வழக்கமாகவே வச்சுருக்கிறாங்க. இந்த பகுதியில் மிகப்பெரிய கல்வி சேவை புரிந்த மகான் சையத் அஹ்மத் பெரிய முத்துவாப்பா வலியுல்லா அவர்களுடைய அடக்க ஸ்தலத்திலையும் மற்றும் மகான் ஃபதுலுல்லா சாஹிப் ஈக்கேப்பா வலியுல்லா அவர்களுடைய அடக்க ஸ்தலத்திலையும் ஜியாரத்து செய்யக்கூடிய அந்த வழக்கத்தை வச்சுருக்கிறாங்க. இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஏர்வாடியில் அடங்கியிருக்கக்கூடிய சையத் இப்ராஹிம் பாதுஷா மகான் அவர்களோடு ஒன்றாக அவர்களுடைய படையில் ஒரு போர்படை தளபதியாக இருந்து செயல்பட்டு மிகப்பெரிய வீரராகவும் இருந்தாங்க. பாண்டியர்களோடு சேர்ந்து ஒன்றாக சோழர்களுக்கு எதிராக போராடி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வரலாற்றையும் இதில் பார்க்குறோம். இப்படிப்பட்ட இந்த மிகப்பெரிய காம்பவுண்டை தான் இன்றைக்கி பிள்ளைகள் விளையாடக்கூடிய மிகப்பெரிய ப்ளே கிரவுண்டாக வாலிபால், ஷட்டில் காக், ஃபுட்பால், டேபிள் டென்னிஸ் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நடக்கக்கூடிய இடங்களாக இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் மாற்றி வச்சுருக்கிறாங்க அவர்களுடைய அந்த உடல் ஆரோக்கியத்திற்காக. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. கொர்க்கை மீடியா.